லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:10 வாசிங்க. இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ண வந்தாங்களா? எதுக்கு வந்தாங்க? எல்லாரும் சொல்லுங்க, எதுக்கு வந்தாங்க? இப்போ எதுக்கு வந்திருக்கோம்? தெரியாம வந்துட்டோம் சிஸ்டர். எதுக்கு வந்திருக்கோம்? 2 பேர் ஜெபம் பண்ண வந்தாங்களாம், பிரேயர் பண்ண வந்தாங்க. வாசிங்க. தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருத்தன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஒருத்தன் பரிசேயன்னா ரொம்ப பரிசுத்தமான நினைப்பு. என்ன நினைப்பு? நீதிமான்னு வாயை திறந்து நினைப்பு. அப்புறம் பெரிய ஆள்னு நினைப்பு. ஒருத்தன் பரிசுத்தவான், இன்னொருத்தன் ஆயக்காரன். ஆயக்காரன்னா பாவி, அநியாயம் வெட்டி வாங்குறவன், அநியாயம் செய்கிறவன், பரிசுத்தம் இல்லாதவன். இப்படி 2 பேர் ஆண்டவர் காட்டுறார். இயேசு சொல்லுகிறார் 2 பேர். ஒரு ஆள் ஏன் அந்த நிறைவான பலனை பெறதில்லை? எங்க மிஸ் பண்றாங்க? 2 பேர் தேவாலயத்துக்கு போனாங்க ஜெபம் பண்ண. ஒருத்தன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். வாசிப்போம். பரிசேயன் நின்று தேவனே பரிகாரர். பாத்தீங்களா என்ன சொல்றான்? எப்படி கூப்பிட்டுருக்கான்? தேவனே. எனக்கு கவனிங்க கொஞ்சம். யாரு? பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலும் இராததனால். என்ன பிரேயர் ஆண்டவரே, இந்த உலகத்துல எவ்வளவு மோசமான ஆளெல்லாம் இருக்கா தெரியுமா? அநியாயம் பண்றான், விபச்சாரம் பண்றான், தப்பு பண்றான். அப்படியெல்லாம் நான் கிடையாது ஆண்டவரே. இந்த பக்கத்துல ஒருத்தர் இருக்கான் பாருங்க. யாருக்கு சொல்றது? நீங்க ஒன்றும் மற்றவங்களை குறித்த சாட்சியவோ இல்லை தப்பான ஸ்டேட்மெண்ட் ஒன்று இன்னொரு ஆளை பற்றி பேசிட்டிங்கன்னா அது பிளெஸ்ஸிங்கை வாங்கிறோம். மறந்துடாதீங்க. ஆமாம், ஜட்ஜ்மெண்ட் தேவனுடையது. தேவன் மட்டும்தான் செய்வார். ஆமாம் ஆமான்னு சொல்கிறீங்களா? நியாய தீர்ப்பு கர்த்தருடையதான். யாருடையது? அதை நீ எடுத்தினா தொலைஞ்ச. நியாய தீர்ப்பு யாருடையது? கர்த்தருடையது. இவங்க தப்பு அப்படின்னு யாரையாவது நீ சொல்ல முடியாது. நமக்கு தெரியாது. நம்ம தெரியாது. வேதம் சொல்லுகிறது. இந்த பக்கத்தில் இருக்கிறானே இவனே பயங்கர ஃப்ராய்டு. ஆண்டவரே, சர்ச்சுக்கு வந்திருக்கான் பாருங்க, எவ்வளோ தைரியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, எவ்வளோ தைரியம் சிஸ்டர், அதுக்கு சர்ச்சுக்குள்ளேயே வந்திருக்கு. சர்ச்சுக்குள்ளே தான் ஏன் வரும்? வந்தாதான் மனம் திரும்பும். அவன் சொல்றான், இவனை போலவும் இல்லாததுனால் அதனால ஸ்தோத்திரிக்கிறாராம். இல்லைன்னா ஸ்தோத்திரம் பண்ண மாட்டார் போல இருக்கு. ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கேன், சுகத்தோடு இருக்கேன், ஆசீர்வாதமா இருக்கேன், சமாதானமா இருக்கேன், பாதுகாப்பா இருக்கேன், நல்ல குடும்பம், நல்ல வருமானம், நல்ல தேவன், இதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லலை. சுத்தி இருக்கிறவங்களாம் பாவம் செய்யறான், நான் மட்டும் பர்ஃபெக்டா இருக்கிறேன். ஆண்டவரே, நீ பர்ஃபெக்டா இருக்கிறதே வேஸ்ட். அடுத்தால நீ குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிற சொல்றான். அதனால உண்மை நான் என்ன செய்யறேன்? ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். எத்தனை நாளாமா? இதெல்லாம் தேவ நீதி இல்லை. அந்த சொல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும். இவ ரூத்தை பார்த்து நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த நகோமியுடைய மருமக 2 பேர் இருந்தோம். ஒன்றுக்கு விசுவாசமே கிடையாது, அது வரல, வீட்டிலே விட்டு வந்துட்டோம், நான் மட்டும் வந்திருக்கிறேன் அப்படியே சொன்னேன். எங்கேயாவது ஏதாவது பேசியிருக்காள? அந்த லிமிட்டை தாண்டி அவளுடைய காரியமே அல்லாமல் வேற எதையுமே பேசல. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நல்லா ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அதுதான் அந்த நற்குணம். அதுதான் நற்குணம். இப்ப இவன் சொல்றான், ஆண்டவரே, அதனால உண்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று. இது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆண்டவர் சொல்லும்போது, ஏசு சொல்லும்போது, அநேகர் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, வியாதிஸ்தர்களை எல்லாம் குணமாக்கினோம் அல்லவா, மரித்தவர்களே உயிரோடு எழுப்பினோம் அல்லவா அப்படின்னு சொல்லுவாங்களாம் கடைசி நாள்ல. அப்ப ஆண்டவர் சொல்வாரா, உங்களை அறியேன், உங்களெல்லாம் எனக்கு தெரியாது. அப்ப உங்க நாமத்தில் தானே செஞ்சோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்றாரு இயேசு? ஒருவேளை இயேசுவின் நாமத்திலே நீ அற்புதம் கூட செய்யலாம், இயேசுவின் நாமத்தில் அநேக காரியங்களை செய்யலாம். அவருடைய செட்டையில இருந்தா வெளியே இருந்தா, இதுதான் கேள்வி. தேவனோடு இருந்து செய்றியா இல்ல வெளியே இருந்து செய்றியா? என் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சந்தோஷமா இருங்கன்னு எழுதி இருக்கலாமே.
சந்தோஷமா இருங்க அப்படின்னு அந்த வசனம் மட்டும் எழுதியிருந்தா நம்மால் பாதி பேர் டாஸ்மாக்ல தான் இருப்பான் சந்தோஷமா. அங்க ஒரு லைன் சேர்த்தே எழுதிட்டாரு, கர்த்தருக்குள் எப்படி இருக்கணும், நீ தேவனுக்குள்ள இருந்து சந்தோஷமா இருக்கணும், தேவனுடைய வார்த்தையில வாழ்ந்து சந்தோஷமா இருக்கணும், தேவனோடு தேவனுடைய செயல்களிலே சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சந்தோஷமா இருக்கிறது, கிறிஸ்துக்குள்ளாய் சந்தோஷமா இருக்கிறது. ஆமென்.